நண்பர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். முத்தித்தறி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதில் நாம் நீதி கதைகள் பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்று பார்க்க போவது பசி தேவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். நீங்கள் அதற்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் தொடர்ந்து உங்களுக்கு நீதி கதைகள் கிடைக்கப்படும். இன்று நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு பசி தேவை. பசி ஒருவனுக்கு எவ்வாறு தேவை என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடை ஈடு கொடுக்க முடியாது, அந்த அளவிற்கு சிறந்த வீரன். அவன் ஒரு முறை அரண்மனையில் வாள் வீசி பயிற்சி செய்து கொண்டிருந்தையில் ஒரு எலி குறுக்கே ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினான். அந்த எலி லாவகமாக தப்பித்து சென்றது. பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாளை வீசினான். மீண்டும் தப்பித்து வலைக்குள் புகுந்து கொண்டது. உடனே மனமுடைந்து போனான். அப்போது வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்கிறீர் என்று கேட்க, இந்த நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண இனி என்னால் கொல்ல முடியவில்லை என விவரித்தான் இளவரசன். மன்னர் சிரித்து கொண்டு எலியை கொல்ல வாள் பயிற்சியதற்கு அரண்மனை பூனை கொண்டு வந்தாலே போதுமே என்றார். உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது. அந்த பூனையும் எலியை வேட்டையாட முயன்றது. ஆனால் அந்த எலி எளிதாக அவனிடமிருந்து தப்பித்து சென்றது. மீண்டும் இளவரசருடன் அரசரும் சோகமானார். அப்போது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அரசர் நடந்ததை கூறினார். நம் நாட்டு பூனைகள் எதற்கு லாய்க்கு? ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகள் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன. எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி. அதேபோல் அந்நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் அவற்றிடமிருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து சென்றது. வலைக்குள் புகுந்த எலிக்கு இவ்வளவு திறமையா என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன், இளவரசி, இந்த எலிக்கு போய் ஜப்பான், பாரசீக பூனையெல்லாம் எதற்கு? எங்கள் வீட்டு பூனையே போதும் என்றார். மன்னருக்கு தன்னம்பிக்கை ஏற்படவில்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாது, சாதாரண பூனையில் முடியுமா என்றார். உடனே இளவரசர் மறித்து, சரி, எடுத்து வா உனது பூனையே என்றார். வீட்டிற்கு சென்று தனது பூனையை கொண்டு வந்தான் காவலன். அந்த பூனை அந்த எலி ஒரே தாவலில் லபக் என்று கவிக்கொள்வது. இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்த ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை இப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது. எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனை வளர்க்கிறீர்கள் என்று வியந்தவாறே கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதற்கு காவலாளி, பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் என்றார். உடனே இளவரசருக்கு சர் என்று அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொழுத்திருப்பதால் அவற்றுக்கு பசி என்பது என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை. எனவே அவற்றை எலியை எப்படி பிடிக்க முடியும்? ஆக எந்த ஒரு வேலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். நம் மாணவர்களுக்கு பசி, படிப்பு பசி, கல்வி பசி என்பதை நாம் அதிகமாக தூண்டிவிட வேண்டும். அந்த கல்வி பசி ஏற்பட்டுவிட்டால் அறிவு பசி என்பது தானாக வரும். அறிவு பசி ஏற்பட்டுவிட்டால் புது புது கண்டுபிடிப்புகள், புது புது விதமான செயல்பாடுகள் எல்லாம் தானாக நடக்கும். நன்றி.